எல்லாருக்கும் திங்கட்கிழமை காலையிலனா ரொம்ப பிஸியா போயிட்டுருக்கோம். ஆனா, இவங்களோட ஆஃபீஸ்ல மட்டும் மண்டே மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதனாலேயே நாங்க 2 பேரும் சேர்ந்து மண்டே மார்னிங் அப்படியே ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு, நிலனையும் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இத எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்பலாம் திங்ஸ் இல்ல. கொஞ்சம் திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் முட்டையும் வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போதுமே வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை தான் நான் முன்னாடிலாம் பசங்களுக்கு குடுத்துட்ருப்பேன். இப்போலாம் வந்து அத கொஞ்ச நாளா வாங்குறதில்ல. சரி திரும்பவும் அத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, லோக்கல் கம்பங் எக்ஸ் தான் எப்பவுமே வாங்குறது. அதுவும் இருந்துச்சு. இன்னொன்னும் இருந்தது. சரி நம்ம எப்பவும் வாங்குறதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு போய் பில் போட்டாச்சு. ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட்ல இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும், நம்ம இந்தியன் ஷாப்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நெறையா திங்ஸ் வாங்கணும் அப்டின்னா, அந்த டைம்ல லிட்டில் இண்டியால போய் மொத்தமா வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா மோஸ்ட்லி இங்க நம்மளோட இந்தியன் ஷாப்லயுமே வந்து வீட்டு பக்கத்திலேயே எல்லா திங்ஸுமே இருக்கும். ஸோ இங்கேயும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. பிள்ளைய தூக்கிட்டு வரும்போதும் சரி, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போதும் சரி, என்னைய மட்டும் யாருமே வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு புலம்பிட்டே வந்துட்டுருந்தேன். சரி குடு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்றதையும் பார்த்தரலாம். இப்போலாம் விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு. கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினோம். ஆனா மொத்தத்துக்கு $60 ஆயிடுச்சு. எப்புட்றா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஜெயண்ட்ல என்னென்னலாம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்யூ வாங்கியாச்சு. அப்புறம் பால், அதுக்கப்புறம் தயிரு, கீரை வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 3 கீரை வந்து $2 அந்த மாரி. சில நேரங்கள்ல ப்ரொக்கோலி 3 வந்து 2.50 இந்த மாரி போடுவாங்க. இன்னைக்கு வந்து 3 $3 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பப்பாளி $2. வாழைப்பழம் வந்து நான் எப்பவுமே ரஸ்தாளி இருந்துச்சுன்னா அது வாங்குவேன். இன்னைக்கு இல்ல. அதனால சரி இந்த காய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேன். ரஸ்தாளி தான் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா இத நான் வந்து எடுத்துருவேன். 5 ஆரஞ்சு வந்து 2.50 இந்த மாரின்னு நெனைக்கிறேன். அப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் இந்த சீஸ் பிஸ்கெட் வாங்கினேன். இப்போலாம் பசங்களுக்கு பிஸ்கட் குடுக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றோம். ஆனா ஸ்கூலுக்கு போம்போது இந்த மாரி பேக்கெட்டா கொண்டு போணும்னு சொல்லிட்டு, இது வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி சில பேக்கெட்ஸ் மட்டும் வாங்கிக்கிறது. வீட்ல இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் இந்த மாரி குடுத்து, முடிஞ்ச வரைக்கும் பிஸ்கட்ட வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அவாய்ட் பண்றோன்றத விட ட்ரை பண்றோம். இந்த கம்பாங் எக் அப்படின்றது தான் நாட்டுக்கோழி முட்டைன்னு இங்க சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல எப்படி நாட்டுக்கோழி முட்டை கலர்ல இருக்குமோ, அந்த கலர்ல தான் இருக்கும். இது வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் எக் தான். இது வந்து ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். ஒருத்தவங்களோட வீடியோல இத பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கு ஏன் இவ்ளோ கலர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலா இது வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. இது நார்மல் ஃபார்ம் ஃப்ரெஷ் எக் தான். நம்ம ஊர்ல கரண்ட் கோழி முட்டை வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் இருக்கும். அது வந்து ஒமேகா 3 எக் அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த எக் தான் வாங்குறது. பசங்களுக்கு இது அப்பப்போ வாங்கி குடுத்துக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து இது 2மே வாங்கிட்டோம். இது எல்லாம் சேர்த்து $50 வந்தது. அதுக்கப்புறமா தமிழ் ஷாப்ல வந்துட்டு பூ வந்து சாமி கும்பிடுறதுக்கு இந்த மஞ்சள் கலர் பூ தான் வாங்குவேன் எப்போதுமே. ஸோ அது வந்து நல்லா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு நாளைக்கு தைப்பூசன்றனால ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை. நான் ஏற்கனவே சொன்ன மாரி லிட்டில் இண்டியா போனா சூர்யாஸ் வாங்குவேன். இங்கே வந்து எஸ்எஸ்ஆர் பிராண்ட் இருக்கும். அப்புறம் அணில் அப்பளம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் இந்த கடையில பார்த்தேன். அதோட அதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். இதெல்லாம் தான் தமிழ் கடையில வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போதே, இல்ல அந்த பக்கமா நான் நடந்து வந்தேன்னா, இப்போலாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிறது. டிசம்பர் இந்தியா போயிருக்கும்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவே வந்துட்டு இங்கே $10 வந்துருச்சு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமா வந்துட்டு $60 இன்னைக்கு செலவு. 2 பேருக்குமே ஸ்கூலுக்கு இந்த டிஷ்யூ குடுத்து விடணும். அதே மாதிரி நாங்களும் வெளியில போனாலும் எடுத்துட்டு போணும் அப்படின்றதுனால, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பாக்கெட்ட வந்து ஹோல்சேலா நான் வாங்கி வச்சுருவேன். இதில வந்து 6 பாக்கெட் மொத்தம் இருக்கு. தனித்தனியா நம்ம வாங்குனோம் அப்படின்னா, இந்த ஒரு பாக்கெட் வந்து $1.45. ஆனா இந்த மாரி மொத்தமா ஹோல்சேலா அவங்க வச்சிருக்கும்போது வாங்குனோம் அப்படின்னா, ஆஃபர் பிரைஸ்ல $5.50 இந்த மாரி வரும். ஸோ, அதனாலேயே ஒரு ஒரு தடவையும் இந்த டிஷ்யூஸ் முடிய போம்போது, இந்த மாரி மொத்தமா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் வீட்ல. வீட்ல இருக்கும்போது டவல், வெளியில போகும்போது கர்ச்சீஃப்ன்னு எடுத்துட்டு போன காலம் போயி, இப்ப எல்லா இடத்துலயுமே டிஷ்யூன்னு வந்துருச்சு. நல்ல வேளையா இந்த நாட்ல டாய்லெட்ல யூஸ் பண்றதுக்கு தண்ணி இருக்கிறனால டிஷ்யூ யூஸ் பண்ணி பழகல. யுஎஸ் போயிருக்கும்போது டிஷ்யூ தான் யூஸ் பண்ணணுன்ற நெலம வரும்போது கூட, ஒரு ஒரு ஹோட்டல் ரூம்லயும் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருந்தோம் நாங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பப்பாளியும் கட் பண்ணி நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வேலைய பார்க்க அவங்க போயிட்டாங்க. நானு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, தம்பிய போய் கூப்பிடுறதுக்கு கிளம்பிட்டேன். இப்பலாம் டைம் கரெக்ட்டா இருக்கிறனால, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. யுஎஸ் வீடியோஸ் இன்னுமே பெண்டிங்லேயே இருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும்போது நானும் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.